எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ரொம்பவே பிரபலமா இருக்கிற ஒரு விஷயம், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது இடைப்பட்ட விரதம். நிறைய பேர் இதை ஒரு டயட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கும் மேல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. அதை பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நாம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னா, ஒரு முக்கியமான பிரச்சனையில இருந்து. அது என்னன்னா, நம்மளுடைய இந்த காலத்து சாப்பாட்டு முறை தான். இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. நம்மள சுத்தி எப்ப பார்த்தாலும் சாப்பாடு கொட்டி கிடக்கு. ஆனா நம்மள பல பேர் ஏன் எப்போதுமே ஒரு மாதிரி சோர்வாவும் ஆரோக்கியம் முடியாமலும் ஃபீல் பண்றோம்? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இல்ல? யோசிச்சு பாருங்க. பொதுவா நம்மளோட ஒரு நாள் எப்படி போகுது? காலையில டிஃபன், அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ், மதியம் லஞ்ச், அப்புறம் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் நைட் டின்னர். இப்படி 3 வேளை சாப்பாட்டுக்கு நடுல நுறுக்கு தீனி வேற. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்பு பாவம் அதுக்கு ஓய்வே இல்லாம நாள் முழுக்க சாப்பாட்டை ஜீரணம் பண்ற வேலையே பார்த்துட்டே இருக்கு. இப்படி நாம விடாம சாப்பிட்டுட்டே இருக்கிறதால நம்ம செரிமான மண்டலத்துக்கு ரெஸ்டே கிடைக்கிறதில்ல. இதனால என்ன நடக்குதுன்னா, இன்சுலின் ஒரு ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது நம்ம ரத்தத்துல எப்போதுமே அதிகமாவே இருக்கு. இங்க இருந்து தான் பல பிரச்சனைகளுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டே. சரி, அப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஒரு புதுசா வந்த டயட் ட்ரெண்டா பார்க்கறத விட்டுட்டு, இதை நம்ம முன்னோர்கள் காலங்காலமா செஞ்சுட்டு வந்த ஒரு ரொம்ப இயல்பான உணவு முறை அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன? அது ரொம்ப எளிமையான ஒரு கான்செப்ட் தான். அதாவது நீங்க என்ன சாப்பிட்றீங்கிறத விட எப்போ சாப்பிட்றீங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட நேரம் சாப்பிட்றது, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் சாப்பிடாம இருக்கிறது, இந்த 2 சுழற்சி தான் இது. உண்மையை சொல்லணும்னா, இந்த வரதங்கிறது ஏதோ நேத்து வந்த பழக்கம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற முக்கியமான மதங்கள் எல்லாத்துலயுமே, இஸ்லாம்ல ரமதான், கிறிஸ்துவத்துல ஈஸ்டர், ஹிந்து மதத்துல ஏகாதசி, இப்படி பல கலாச்சாரங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷமா இது ஒரு முக்கியமான அங்கமா இருந்திருக்கு. இது மனுஷங்களோட ரத்தத்துல ஊர்ன ஒரு பழக்கம்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்ப கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு அடிப்படையில 2 மோடுல தான் வேலை செய்யுது, 2 விதமான வளர்ச்சிதை மாற்ற நிலைகள்ல. இப்ப இந்த ஒப்பீட்டை பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒன்னு சாப்பிடுற மோட், இன்னொன்னு விரத மோட். நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு சாப்பாட்டுல இருந்து வர்ற குளுக்கோஸை பெட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணிக்கும். அப்போ இன்சுலின் அளவு அதிகமாகி மிச்சம் இருக்கிற சக்தியை கொழுப்பா ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஆனா இதுவே நம்ம விரதம் இருக்கும்போது என்ன நடக்குது? இன்சுலின் அளவு குறையுது. அப்போ நம்ம உடம்பு சரி, வெளியேந்து பெட்ரோல் வரல, உள்ள இருக்கிற ரிசர்வ் டேங்கை தரப்போன்னு சொல்லி நாம சேமிச்சு வச்ச கொழுப்பை கரைச்சு சக்தியா மாத்த ஆரம்பிக்குது. அப்போ இங்க கேம் சேஞ்சரே யாருன்னா அந்த இன்சுலின் ஹார்மோன் தான். சிம்பிளா நினைச்சுக்கோங்க, இன்சுலின் அதிகமா இருந்தா அது உங்க கொழுப்பை சேமிப்ப ஒரு பெரிய பூட்டு போட்டு பூட்டிடும். உங்களால அதை பயன்படுத்தவே முடியாது. ஆனா இன்சுலின் அளவு குறையும் போது அந்த பூட்டுக்கு சாவி போட்ட மாதிரி அது திறந்து உடம்பு கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான் விஷயம். இது மட்டும் இல்லைங்க, விரதம் இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள ஒரு மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு பேரு ஆட்டோஃபேஜி. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, தன்னை தானே சாப்பிடுறதுன்னு. கேட்க வித்தியாசமா இருந்தாலும் இது ஒரு சூப்பரான கிளீனிங் ப்ராசஸ். நம்ம உடம்பு தனக்குள்ள இருக்கிற டேமேஜான பழைய தேவையில்லாத செல்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அதே ரீசைக்கிள் பண்ணி புது செல்லா மாத்திக்குது. நம்ம வீட்டுல குப்பையை தரம் பிரிச்சு ரீசைக்கிள் பண்ற மாதிரி. இந்த ஆட்டோஃபேஜிங்கிறது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. இதோட முக்கியத்துவத்தை பாருங்க. இதை கண்டுபிடிச்ச ஜப்பானிய விஞ்ஞானி யோஷினோரி ஓசுமிக்கு 2016ல நோபல் பரிசே கொடுத்திருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, விரத நேரத்துல நம்ம உடம்பு தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கிட்டு ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டு ஒரு டீப் கிளீனிங் பண்ணி புத்துணர்ச்சி அடையுது. சரி, நம்ம உடம்புக்கு இப்படி ஒரு பிரேக் கொடுக்கறதுனால, அதாவது இந்த மாதிரி ஒரு வளர்ச்சிதை மாற்ற ஓய்வு கிடைக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு இப்போ வரிசையா பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இன்சுலின் குறையிறது, ஆட்டோஃபேஜி நடக்கிறது. இந்த அறிவியல் காரணங்கள்னால தான் இந்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்குது. டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் குறையலாம், ஃபேட்டி லிவர் நோய் வரதுக்கான வாய்ப்பு குறையுது, உடம்புல ஏற்படுற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறையுது, சில ஆட்டோ இம்யூன் பிரச்சனைகளை சமாளிக்க இது உதவலாம், ஏன் சில வகை புற்றுநோய்களுக்கான ஆபத்து காரணிகள் கூட குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா என்ன? விரதம்ங்கிறது நம்ம உடம்புக்கு சும்மா ரெஸ்ட் கொடுக்குற ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அது நம்ம உடம்புக்கு தன்னைத்தானே சரி செஞ்சுக்க, தன்னைத்தானே குணப்படுத்திக்க ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்குது. இப்போ நாம இந்த பகுப்பாயோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்ன? இந்த ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த முழு உரையாடலோடையும் முக்கியமான பாயிண்ட். நீங்க என்ன சாப்பிட்றீங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, நீங்க எப்போ சாப்பிட்றீங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. ஒருவேளை உங்க சாப்பாட்டு முறையில நேரத்தை மட்டும் கொஞ்சம் மாத்தி அமைச்சா, அது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆரோக்கிய மாற்றத்தை கொண்டு வருமா? என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னும் தெரிஞ்சுக்கோங்க.